ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு வச்சு ஓலை பக்கோடா. நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செய்யுங்க. பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி குயிக்காகவும் பண்ணலாம். ரொம்ப இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு செய்யும் போது கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், பருப்பு கழுவிட்டு வந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 2 இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துச்சு, தண்ணி கரெக்டாக இருக்குது. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸிக்கு இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நான் பச்சரிசி எடுத்துருக்கேன். மொத்தம் 4 கப் வேணும். 1 2 3 4. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஓமம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம அந்த அரைச்ச இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். வலுவலுன்னு அரைச்சா தான் நமக்கு பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளித்து பேசிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம முறுக்கு குழலில் போடுற அளவுக்கு சைஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா போடுற அந்த அச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை அதில் சேர்த்துடலாம். இப்போ பிழிஞ்சிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவில் நம்ம இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற துணி போட்டு மூடிட்டோம்னா மாவு நமக்கு காயாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை பிழிஞ்சு விட்டுடலாம். ஃப்ளேமு ஒரே சீராக இருக்கணும், குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் திருப்பணும், உடனே திருப்பணும் உடஞ்சி போயிடும். எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக கிறிஸ்பான நம்ம பாசிப்பருப்பு ரிப்பன் பக்கோடா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.